அது இல்லை, இந்த காலகட்டத்தில் ஜாதி இல்லாமல் இல்லைம்மா. சும்மா நீங்கள் அதாவது ஜாதி இருக்குன்னு எனக்கும் தெரியும் சார். ஜாதி இருக்கான்னு நான் கேட்கல, இருக்கணுமான்னு கேட்குறேன். இது வந்து தானாக அந்த மக்கள் உணர்ந்து ஒரு இயற்கை ஏதோ ஒரு வகையில் அது உணர்த்தி அது மாறினா தானே ஒழிய இந்த காலகட்டத்தில் வந்து இயற்கையை தான் உணர்த்ததில்ல, எல்லாருமே மனிதர்கள் தான். ஸ்டாலினும் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறப்ப பசுமொழில் வந்து இதே ஐயா பேரை வந்து மதுரை பன்னாட்டு விமானத்தை வைக்கிறோன்னு 2 முறை சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்து ஆட்சியும் முடிய போகுது. அதை பற்றி ஒரு எந்தவித முன்னெடுப்புமே செய்யலை அவங்க. நீங்க பேசுறது இந்த காலகட்டத்தில் எடுபடாது. இந்த காலகட்டத்தில் எடுபடும். நீங்க சொல்றது உங்க காலகட்டத்தில் எடுபடாது. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இன்னும் 10,000 பெரியார் வந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாலினில் ஒரு 1000 ஸ்டாலின் வந்தாலும் சரி, இதில் மாற்றம் பண்ணுறதுக்கான வேலைகள் கிடையாது. ஏன் மற்ற சமுதாயத்தினரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் கேட்கல. இல்லை, அது அவங்கவங்க முடிவெடுக்கிறது. அதேமாரி இல்லையே இங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க முக்குலத்து புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஆர் சரவண தேவர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. இன்றைக்கும் ஆர் சரவண தேவர் அப்படின்னு தேவர் அப்படிங்கிறதுலயே வந்து நீங்க வந்து சாதிய பெருமை அப்படிங்கிறது தெரியுது. இன்னைக்கும் அந்த பேரை சாதிய பேரை சுமக்கணுமா? இல்லை, என்னோட இது வந்து சும்மா அடமொழிக்காக போடல. நம்ம அந்த மாரியே மாற்றி தான் வச்சுருக்கோம் கெஜெட்ல. நம்ம பேரே ஆர் சரவண தேவர் தான். இல்லை, அது சாதியின் பெருமையா? இல்லை சாதி பெருமை எங்களோட அடையாளம். அது எங்களோட அடையாளம், அங்கே சமுதாயத்தோட அடையாளம், அதை வச்சுருக்கோம். ஓகே. இல்லை, அது வந்து இப்போ எல்லாருமே தான் எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் அந்த பேரை வந்து அவங்கவுங்க சமுதாயத்தை பின்னாடி போட்டுக்கிறது தான் இப்போ எல்லாம். அது ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்கு. இல்லை, இப்போ அது மாறிடுச்சுல்ல. ஜாதி வந்து இல்லாமல் இல்லைம்மா தமிழ்நாட்டில். அது ஜாதி இல்லாமல் இருக்கு. ஆனாலும் பெரும்பாலும் எல்லாரும் தங்களுடைய பேருக்கு பின்னால சாதியை வந்து எடுத்துட்டாங்கல்ல. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக இதே பேர் தான் நம்மளுக்கு. யாரும் வந்து புதுசாக இதுக்காக நம்ம வந்து ஒரு பேரை வந்து தேவைன்னு சொல்லிக்கல. அது நம்மளோட எங்கள் சமுதாயம். அது எனக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. நான் அதை வந்து ஒரு இதாக கருதல. அதனால எந்த இடைஞ்சலும் அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம போய் பண்ணல. நம்ம ஒரு நார்மலாக அப்படி இருக்கணுமோ அப்படி தான் பொதுவான ஆளாக தான் இருக்கும். அது எங்கள் சமுதாயத்தோட பேர். அது என்னோட ஜாயிண்டாக இருக்குது. என் பசங்களுக்குமே அந்த பேர் தான் இருக்க வச்சுருக்கோம். அது ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, எங்கள் சமுதாயத்தோட. இப்போ கள்ளர்களோட பள்ளிகள் இருக்கு இல்லையா, கள்ளர் விடுதியை வந்து பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. திமுக அரசு தான் செஞ்சுது. ஸோ இப்போ அந்த கள்ளர் விடுதி அப்படிங்கிறத வந்து சமூக நீதி விடுதி அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தவறு தான் நினைக்கிறேன். இவங்களுக்காக ஒரு இப்போ திராவிட கட்சி இவங்க ஆட்சியில் இருக்காங்கங்கிறதுனால அந்த பெயர் மாற்றம் நடக்குது. இது வந்து அந்த டைம் வெள்ளைக்காரன் டைம்லேருந்து அந்த ஸ்கூல் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த ஸ்கூல் இயங்குறதுக்கு அங்கே உள்ள சமுதாயத்தில் உள்ள அந்த கள்ள சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாமே ஃபண்டு இது பண்ணி தான் அந்த ஸ்கூலை வந்து இது பண்ணாங்க. இப்போ இவங்க வந்து அரசுடைமை ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரை மாற்றுறது வந்து பொதுவாக அது வந்து இப்போ எவ்வளவு பேர் தியாகம் பண்ணி அந்த ஸ்கூல்களை உருவாக்கியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சமூக நீதி விடுதினா அதனால என்ன மாற்றம் ஆகிடப்போகுது? இல்லை, அது சாதியின் பெயர் இல்லையா? அது வந்து அவர் நீதிபதி சந்துரு வந்து அவரோட காழ்ப்புணர்ச்சி அங்கே வந்து இந்த சமுதாயத்து பேரோட இயங்குது. இது அதிகமான பள்ளிகள் அதிகமாக இருக்குது, கல்லர் பள்ளிகள்ங்கிறதுனால அவர் வந்து முதலமைச்சர்கிட்ட போய் இந்த பள்ளி விடுதிகள்லாம் மாற்றணும்னா அவர் ஒரு இது பண்ணுறாரு, அவங்க மாற்றுறாங்க. இதுதான். இல்லை, அப்படி இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கணும்ல. எப்படி? அதை பேரை மாற்றினா அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம் எத்தனையோ ஆண்டுகளாக இருக்குது. மூக்கையாத்தவர் காலத்துலேருந்து இருக்குது அந்த பள்ளிகள் இருக்குது. அது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தான் தேவையில்லாமல் அதில் போய் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க. தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சாதிய பெயர்கள் வேண்டாம் அப்படின்னு தான். இப்போ செட்டியார்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல அந்தமாரி இருக்குது. எல்லா சமுதாயம் சார்ந்து பள்ளிகள் இருக்க தான் செய்யுது. புரியுது அவங்களுக்கு? குறிப்பாக வந்து கல்லர்கள் பள்ளியை மட்டும் டார்கெட் பண்ணுறது, அது தென் மாவட்டங்கள் உள்ளது மட்டும்
டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்குது திமுக அரசுக்கு? அதுதான் கேட்குறோம். குறிப்பிட்டு கள்ளர்களோட பெயர்களை மட்டுமே வந்து ஆமாம், அங்கே அந்த பள்ளிகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா சாதிகள் சார்ந்த அந்த கல்லூரிகளோட பெயர்களோ இந்த சமூகம் உருவாக்குனது தானம்மா அதெல்லாம். கவர்மெண்ட் ஒன்றும் செய்யல, அந்த சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள் அவங்களோட இதில் இருந்துட்டு போட்டுமே. இவங்க இதுலன்னா இடையில வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு அங்கே வேலைங்க? இல்ல சமூக நீதி அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனா நீங்க என்ன பாக்குறீங்க? இல்ல சமூக நீதி எங்க இருக்குங்க? சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லா அரசியல்வாதி. அதை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரியான முயற்சிகளை அரசு பாருங்க. பெரியார்லேருந்து ஆரம்பிச்சுட்டானோ எல்லாரும் கேட்டிங்கன்னா பெரியார்லேருந்து ஆரம்பிப்பானோ சமூக நீதியை கொண்டாந்த என்ன சமூக நீதிஞ்சு ஆயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட்டே சொல்கிறோம் எல்லாருக்கும் ஒரு நம்மளவே என்ன சொல்கிறோம், அந்தமாரி எல்லாருக்கும் பொதுவாக இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த கவர்மெண்ட் அப்படி இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தான் அவங்க வந்து ஃபேவராக போயிட்டு இருக்கு அந்த கவர்மெண்ட்டே சொல்கிறோம். அது வரவே வராதுன்றீங்களா? ஒரு பேர் மாற்றத்தினால மட்டும் சரியாயிடும்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு இனிஷியேட்டிவ் தானே. அது வந்து தேவையில்லாமல் அங்கே ஒரு கிளர்ச்சியை தான் உண்டு பண்ணுது. அந்த மக்கள் வாழ்கிற பகுதியில் அந்த பள்ளிகள் இருக்குது, அங்கே போய் இவங்க தேவையில்லாம் அந்த பேர் மாற்றம் பண்ணுறாங்க. இப்போ அங்கே உள்ள மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இன்னும் அப்படி தான் இருக்குது அங்கே உள்ள ஸ்கூலில். இல்லை அது வந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துதுன்னா இந்த பேர் மாற்றம் கொண்டு வரதே வந்து அந்த மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வரணும், ஒரு ஒற்றுமை உணர்வு வரணும் அப்படின்னு தான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூல் இருக்க இடத்துல உள்ள மக்களை அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஏதாவது ஒன்று கேட்டிருக்கணும். இவங்களாம் இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கேட்டால் மாற்ற விட மாட்டீங்கல்ல. இல்லை அது அப்புறம் திருட்டுத்தனமாக மாற்றிருப்போனா அவங்க திருப்பி அதை எடுத்துடுறாங்கல்ல. அப்படி பேர்களை வச்சுக்கிட்டே இருந்தா காலங்காலமா இல்லை அது காலங்காலமாக இருக்கிறது தானம்மா. அப்புறம் எப்படி நீங்க சமூக நீதின்னு எப்படி வரலங்க? இப்போ நீங்கள் சமூக நீதி சொல்கிறீங்க, இப்போ காலங்காலமானு சொல்கிறீங்க. இப்போ இந்த காலங்காலமாக இந்த தமிழ்நாட்டில் இந்த பெரியார் தாங்கிற மாரி ஒரு பிம்பத்தை கொண்டு போகிறாங்கல்ல, அதை மட்டும் எப்படி எடுத்துக்கிறது? அதை மாற்றி இல்லாமல் அடுத்த தலைவரை மாற்றணும்ல. சரி பெரியார் தான் அப்படி. இப்போ நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா, இப்போ முத்துராமலிங்க தேவர் அவங்க அந்த ஐயாவோ அவங்களோட வரலாறுலாம் பார்க்கும்போது அவங்களும் எல்லா மதத்தினரையும் அரவணைச்சு தான் போயிருக்காங்க. அவங்களும் வந்து எல்லா சாதியினருக்கும் அவர் வந்து ஒரு சாதிய மேல இல்ல தன்னுடைய சாதி பெருமையும் அவர் பார்க்கல, தன்னுடைய சாதியை முன்னேற்றி இருக்காரு, சமூக மக்களை முன்னேற்றி இருக்கார். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ வந்து அவர் இன்னைக்கு இருந்திருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கிறது வேண்டாம், எல்லாரும் ஒண்ணுன்னு தானே நினைக்கிறேன். அந்த காலகட்டங்கள் ஐயா இருக்கிற காலகட்டங்களே உருவாக்கப்பட்ட பள்ளிகள் தான் அதெல்லாம். அதுலெல்லாம் அவர் இது பண்ணல, அதுலெல்லாம் அவர் போய் எந்த டிஸ்டர்ப் பண்ணல. அவர் பொதுவானவராக தான் இருந்தார். ஒரு சுதந்திர போராட்ட தலைவர் எப்படி இருக்குமோ அது அந்த இதில் தான் அவங்க இருந்தாங்க. சமுதாய ரீதியாக அவர் எதுவும் பார்க்கல. அவரோட நிலப்பலங்கள் வந்து 32 கிராமங்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அதேமாரி பொதுவாக உள்ள மக்களுக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க. அவளே சமுதாய ரீதியாக அவங்க ஒன்றும் ஐயாவும் செய்யலை. சரி அந்தந்த சமுதாயத்தோட பெயர்கள் அழிஞ்சா எல்லாமே சமூக நீதி அப்படின்ற பேர் மாற்றப்பட்டால் என்ன? இன்னும் 100 பெரியார் 1000 பெரியார் வந்தாலும் சரி தான், தமிழ்நாட்டில் ஜாதி அப்படிங்கிறத வந்து உங்களால் அழிக்கவே முடியாது. அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லை இது மாதிரி சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கெல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து பெரியாரியம் பேசுறாங்க. அன்னைக்கு காலகட்டத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வந்து பெரியாரை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. அதெல்லாம் சும்மா எவனாவது முட்டாப்பைய ஃபாலோ பண்ணுவான். நம்ம பெரியாரை ஃபாலோ பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லைன்னு வச்சுங்களேன். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய தமிழகத்தில் உள்ள எவ்வளோ தேசியத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணவங்க, எவ்வளோ பேர் இருக்காங்களா? பெரியார் மட்டும்தான் இருக்காங்களா? அது வந்து ஒரு கூட்டம் அவரை தூக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம அவங்கள தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரியாரால் இங்கே வந்து எந்த மாற்றமும் நடக்கலைங்கிறது தான் என்னோட கருத்து. கொஞ்சம் கூட நடக்கலையா? எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன். ஒரு பெரிய புரட்சியெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு இப்போ குறிப்பாக வச்சிங்க, நம்ம படிச்சிருப்போம் வைக்கம் வீரர்னு சொல்லுவாங்க. கேரளாவில் போய் ஆலய பிரவேசத்துக்கு போய் அவர் போய் போராட்டம் பண்ணாரும்பாங்க. அது வந்து ஒரு அடையாள போராட்டம். அப்போ அவர் காங்கிரஸில் இருந்தார், காங்கிரஸ் தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கூப்பிட்டு கேரளாவில் அந்தமாரி ஒரு போராட்டம் இருக்குது, நீங்கள் போய் கலந்துக்குங்கன்னு சொன்னதான். அதே வந்து ஆலய பிரவேசத்தை கொண்டாந்து அவர் தான்பாங்க. ஆனால் அதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஊவே சாமிநாத ஐயர் அதே பட்டியலின பெரு மக்களை உள்ளார கொண்டு போகிறப்ப அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவர் துணையோட அதை வந்து நடத்தி காட்டினாங்க. அந்த பெருமை உண்மையாக நடத்துனவங்களுக்கு அந்த பேர் போக மாட்டேங்குது. சும்மா போய் ஒரு அடையாளத்துக்கு உட்காந்துட்டு வந்தவங்களுக்கு அந்த பேரை கொடுக்குறாங்க. அது என்ன நியாயம்? இல்லை இந்த பெயர் அடையாளங்கள் காலங்காலமாக தொடரணும்னு நினைக்கிறீங்களா? தொடரணும்னா அது ஆரம்பத்துலேருந்து அப்படி தானம்மா இருக்குது. இப்போ புதுசாக நாங்கள் போய் ஒரு ஸ்கூல் கட்டி அது பேர் வைக்கல.
ஆதி காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. அது அப்படியே எல்லாருமே இப்போ இவங்க சாதின்னா மதத்துக்கும் போகணும்ல. மதத்தில் எத்தனை கல்லூரிகள் இருக்குது, எல்லா மதத்துலையும் இருக்குல்ல. மாற்றுவாங்களா? மாற்ற முடியுமா அவங்களால? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சும்மா ஒரு பிரிவு ஒரு சமுதாயத்தை வந்து இது பண்ணி, ஆனால் ஸ்கூல் வந்து அது ஒரு 1000 ஸ்கூல்கிட்ட இருக்குது அந்த ஒரு 2-4-5 மாவட்டத்திலேயே. இல்லை, ஜாதியும் மதமும் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. இப்போ வந்து இந்துக்கள் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள கிளாஸ் இல்லை. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் தான். இது சமுதாயம், அது மதம், அவ்வளோதான். இப்போ இதை இது பண்ணால் மதத்து ரீதியாக உள்ளது எவ்வளவோ அவங்களுக்கு தான் தெரியும். கல்லூரிகள் எவ்வளவோ இருக்குது. இந்து மதம் வச்சுருக்கலாம், கிறிஸ்டின் வச்சுருக்கலாம், இஸ்லாமியர்கள் வச்சுருக்காங்க. இப்போ கல்லர் அப்படிங்கிற பேரையே மாற்ற விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி எல்லாமே கொண்டு வரணும்னா அடுத்தடுத்து தானே பண்ண முடியும். அதெல்லாம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் நீங்கள் விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யுங்க. அதை விட்டுவிட்டு அந்த ஸ்கூலை மாத்திரம் அந்த ஸ்கூலை இப்போ இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனைலாம் ஓடுது. அதை வந்து நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு, அவங்க குடும்பத்துக்கான இது உண்டானது, அதை பார்க்கல. இதில் போய் என்ன புரட்சி பண்ண? சாதிய ஏற்றத்தாழ்வுங்கிற ஒன்று. ஏற்றத்தாழ்வுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லைம்மா. அந்தந்த கம்யூனிட்டி ரீதியாக உள்ள பள்ளிகள் வந்து அப்படியே இயங்க போகுது. வேற என்ன இதில் என்ன சாதியத்தை ஏற்றத்தாழ்வுலாம் எந்த காலத்தில் சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அதெல்லாம் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்க்குறாங்க. இப்போ வேற யாரும் இன்னொரு ஜாதியை போய் சீண்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. திருநெல்வேலியில நிறைய விஷயம் இல்லை, அது இருக்குமா, அது ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும். இபிஎஸ் அவர்கள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு வந்து முத்துராமலிங்க தேவரோட பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களை சந்திச்சு சொல்றாங்க. அப்போ தேவர் சமூக மக்களுக்கு இபிஎஸ் வந்து துணை நிற்கிறார் அப்படிங்கும் போது அப்போ வந்து திமுக வந்து அது குறித்து எதுவுமே பேசல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயத்துல வந்து அப்போ அதிமுக அரசு தேவர்களை வந்து பாதுகாக்கிற ஒரு அரசாக, இல்ல அவங்களுடைய கோரிக்கைகளை பெரிதும் நிறைவேற்றுகிற ஒரு அரசாக, நீங்க சொன்ன மாதிரி உங்கள் சமுதாய மக்களுக்கு ரொம்ப அதிக நன்மைகளை செய்கிற ஒரு அரசாக இருக்கா அப்படி சொல்லிட முடியாது. இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலினும் வந்து எதிர்கட்சியா இருக்கிறப்ப பசுமொழில் வந்து இதே ஐயா பேரை வந்து மதுரை பன்னாட்டு விமானத்தை வைக்கிறோன்னு 2 முறை சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ ஆட்சியும் முடிய போகுது. அதை பற்றி எந்தவித முன்னெடுப்புமே செய்யலை அவங்க. சும்மா அந்த பசுமொழில் வந்து ஐயா இடத்துல வந்து நின்று அந்த மக்களோட ஓட்டை வாங்குறதுக்காக அந்த வாய்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. அதேமாரி அண்ணாமலையும் எத்தனையோ முறை சொல்லிட்டு அங்கே வர்றப்போ அதெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களுமே சொல்கிறாங்க. அது ஒரு காலகட்டம்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் அதை வந்து எடப்பாடி அவர் பேசியிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது தான். அவர் தைரியமாக அதை வந்து திருப்பியும் வந்து அதை அந்த பேசும் பொருள் ஆக்குனது ஒரு வரவேற்பு தான். அதே நேரத்தில் அவர் டெல்லி போனப்பையும் அவர் என்ன கோரிக்கையோடு போனார் அதெல்லாம் வேற. ஆனால் அங்கேயும் வந்து நான் பாரத ரத்னா ஐயாவுக்கு வந்து பாரத ரத்னாவுக்காக நான் வலியுறுத்தினேன் அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவங்களோட கூட்டணி கட்சிகள்லேயே பார்த்தோம்னா இப்போ ஜான் பாண்டியன் அவர்களோ இல்லை கிருஷ்ணசாமி அவர்களோ அந்த பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இமானுவேல் சேகரனாரோட பேரை வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது அதாவது இப்போ ஒரு சமூகம் சார்ந்தவங்களோட பேரை வைக்கணும் அப்படின்னா இன்னொரு சமூகம் அதை எதிர்க்குதுல்ல. இப்போ இந்த கிளாஷே வந்து இதனால தானே வருது. சரிம்மா, அதாவது யார் வேணாலும் சொல்லலாம், யார் பேரை வேணாலும் வைக்கலான்னு சொல்லலாம். அதுக்கான தகுதி இருக்கணும்ல. இப்போ வந்து பசுமன் முத்துராமலிங்க தவிர எல்லாருமே சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்காரு. இந்த ஆலய நுழைவு பிரச்சனை அவர் வந்து பொதுவாக வந்து அவர் அதே நேரத்தில் வந்து சுதந்திர போராட்ட டயத்தில் வந்து அதிக வீரர்களை தென் மாவட்டங்கள்லேருந்து அனுப்புனது நேதாஜிக்கு அவர் தான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ சுதந்திர போராட்ட காலத்தில் அவ்வளோ ஒரு பங்கெடுத்தவரோட பேரை அங்கே வைக்கிறதுல யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. இப்போ இவங்க சொல்கிற நபர்லாம் அதுக்கான தகுதி உடையவங்களான்னு நம்ம பார்க்கணும்ல. அவங்க என்ன அதை சாதிச்சிருக்காங்க, அவங்க பேரை அங்கே வைக்கணும்னு சொல்லி. அது வேணுக்குன்னு திமுக அரசு கலைஞர் டைமில் அப்போது வந்துச்சு இந்தமாரி மதுரை விமானத்துக்கு ஐயா பேரை வைக்கணும்னு எல்லாம் ரெடியாகி வர்றப்ப கலைஞர் தூண்டுதல் பேரில் ஆப்போசிட்லேருந்து அப்போ இன்னொரு நபரை வந்து நிறுத்தி இவங்க பேரை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவுண்டர் மாரி கொடுத்தாங்களே ஒழிய, இது அங்கே வைக்கணும் அப்படின்னா எல்லாராலும் ஏற்றுக்கப்பட்ட பேர் வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் தான். அதுக்கு 100% அவர் வந்து சரியானவர்
அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்ப இதுலயே வந்து ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ தேவரோட ஆதிக்கம்லாம் இல்லை, ஆதிக்கம்லாம் கிடையாது. அவருக்கு தான் தகுதி இருக்கு, இன்னொருத்தங்களோட பேரை வைக்க கூடாது அப்படின்னு நிராகரிப்பு இருக்குல்ல. புகழை பரப்புறமே புகழை ஓங்குற மாதிரி தான் இருக்கும் அந்த பேர்லாம் வச்சா. அதனால வந்து அவருக்கு என்னன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் மதுரை ஏர்போர்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே அந்த கோரிக்கை நீண்டுக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ மதுரை ஏர்போர்ட்டை விட்டுறலாம், அங்கே வந்து தேவர் அவர்களோட பேரை வைக்கிறாங்கன்னா, இப்போ பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்களேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இப்போ இமானுவேல் சேகரனாரோட பேரை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஒன்றும் சொல்லலையே, அதில் நம்ம எது வேணால் வைங்க. நம்ம விமான நிலையத்து கோரிக்கை இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லைம்மா. நான் ஒரு 18 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோரிக்கை அப்படியே தான் இருக்குது. மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா பேரை வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இடையில வந்து இப்போ சும்மா ஒரு 15 வருஷமாக தான் இந்தமாரி எங்கள் தலைவர் பேரை வைக்கணும், அந்த தலைவர் பேர் வைக்கணும், 2-3 பேர் அதெல்லாம் வழக்கெல்லாம் போட்டுக்கிட்டுலாம் இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பேரை அந்த விமானத்தை வச்சா அது ஒரு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு தகுதியான நபராக இருக்கணும்ல வைக்கிறவங்க. சும்மா அதுக்காக என் பேரை உன் பேர்னா வச்சுருவாங்களா? அப்போ அந்த எலிஜிபிள் இருக்கிறதோடு தானே மத்திய அரசும் அதை சொல்லுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி தேவரோ இல்ல வந்து வேற ஏதாவது சாதி பெயர்களோ உடைய அந்தந்த சமூகங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது, அப்போ வந்து இது வந்து அந்த பிரிவினையை வந்து வளர்த்துக்கிட்டே போகாதா? அது வந்து அரசு செய்கிற வேலை, நாங்கள் செய்யல. அரசு என்ன செய்யுது, அந்தந்த கம்யூனிட்டியில் ஒருத்தவங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மணிமண்டபம் கட்டுவோம், அதை ஒரு அரசியல் ஆக்குவோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அந்த ஓட்டை வாங்குறதுக்கு அவங்க செய்கிறாங்க. இப்போ ஓட்டு வாங்குறதுக்காக பண்றாங்கன்னா, இப்போ கள்ளர் அப்படிங்கிற பேரை அழிச்சிருக்காங்க, அப்போ அவங்களோட ஓட்ஸ் தேவையில்லை. ஆமாம், இல்லை உழுவாது தானே. அப்படியா? ஆமாம், எப்படி போடுவாங்க? சமுதாயத்தையுமே அவங்க இது பண்ணுறாங்கன்னா, மற்ற சமுதாயத்தில் நீங்கள் பாருங்கள், எல்லா தலைவர்கள் சிலையும் இந்த காந்தி மண்டபத்தில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளார வரிசெல்லாம் இருக்கு. யாரு சிலை யாரு சொன்னாலும் சரி, அதுக்கு ஒரு சிலை அங்கே உள்ளார இருக்கு. இல்ல, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் சொன்ன ஒரு கோட் என்னன்னா, அதாவது முன்காலத்துல எல்லாம் வந்து சமூகங்களோட பேர்களை போட்டுக்கிறதுல தான் வந்து நிறைய பேர் அதுல தான் வந்து அந்த பெருமை அடைவாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வந்து மாத்தி எல்லார் பேருக்கு பின்னாடியும் ஒரு படிப்பு இருக்கு அப்படிங்கும் போது அது ஒற்றுமையை உருவாக்குது. அது சமூக நீதி தானே. உதயநிதி அரசியல்லாம் நம்ம பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, நீங்க எப்படின்னா இப்ப தேவர் சமூகம் அப்படின்னு, இப்ப தேவர்னா இப்ப எனக்கும் பிடிக்கும், நீங்க சொல்ற மாதிரி பெரியாரிஸ்டுங்களுக்கே வந்து பிடிக்கும். பேரை வச்சு இது சமுதாயம் உருவாகலாமா? இந்த சமுதாயத்துல பிறந்தவர் அவரு, அதான ஒழிய சமுதாயம் வேற, ஐயா வேற. இல்ல, நான் கேக்குறது வந்து அவரோட அடைமொழியால இது வந்ததுன்னு இல்லை. இப்ப எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டா இது வைக்கணும், எல்லாருமே ஒண்ணுன்னு வராது இல்ல. இல்ல, எல்லாரும் ஒண்ணு நினைச்சா என்ன ஆகுங்கிறீங்க? ஒன்றும் புரியல. இல்ல, எல்லாரும் ஒண்ணுன்னு நினைச்சா இல்ல, இந்த மாதிரி பெயர்கள் வேண்டாம். இப்ப நீங்க சொன்னீங்க கள்ளர் அப்படிங்கறத மாத்தி சமூக நீதின்னு. எவ்வளவோ பிரச்சனை. ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பேர் இருந்துச்சுமா, மருதுபாண்டிய டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு, புரியுது உங்களுக்கு? எல்லா பேர்லேயும் டிரான்ஸ்போர்ட்லாம் இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மா டைமில் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பிரச்சனையானுச்சு. அது டோட்டலாக எல்லா பேருமே எடுத்தாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கேட்கல. ஆனால் கவர்மெண்ட்டாக வைக்கிது, கவர்மெண்ட்டாக எடுக்குது. இது வந்து அந்த சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள், புரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ ஒன்றும் செஞ்சு வைக்கல, அதனால சொல்றேன். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்கள்ல காதல் திருமணங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம்மோட மாநில செயலாளர் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஒரு என்ன சொல்ற, நல்ல சிந்தனையாலாம் அப்படி சொல்லவே மாட்டான். இது வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்டுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்ப நீங்க தான் சொல்றீங்க இந்த பெயர்னால ஒற்றுமை இல்லாம இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து அது வேறமா, இது வந்து அவன் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நான் வந்து முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு நாங்கள் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறோம், எங்க மண்டபம் எங்க ஆபீஸ்ல வந்து பண்ணுங்கன்னு சொல்லலாம். கலப்பு திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? இல்ல, அது பண்ணக்கூடாது தான். நம்ம அதுக்கு எதிர்ப்பாக தான் இருப்போம். இன்னொன்று, கம்யூனிஸ்ட் வந்து மற்ற வேலைகள் இருக்கு. கலப்பு திருமணங்களே பண்ணக்கூடாதுங்கிறீங்க. அப்போ கலப்பு திருமணம் பண்ண அந்த பிறகு நம்ம சும்மா புரட்சிக்காக பேசிட்டு போகலாம். நாளைக்கு ஃபியூச்சர்ல அவங்க பிள்ளைங்க வரைக்குமே அது சங்கடமா தான் இருக்கும். சரி, ஒரே கேஸ்ட்ல வந்து காதல் திருமணங்கள் பண்ணிக்கிறாங்க. இல்ல அதே பிரச்சனை ஆகுது இல்லம்மா. ஒரு சமுதாயத்துக்குள்ள பண்றதுலயே பிரச்சனை ஆகுது இல்ல. காதல் திருமணங்கிறது எந்த தாய் தகப்பன் ஏத்துப்பாங்க? இல்ல, பெற்றோர்கள் பார்த்து இது வந்து கம்யூனிஸ்ட் ஏமா, இது வந்து கம்யூனிஸ்டுக்கு தேவையில்லாத வேலைமா. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த காதல் திருமணம் பண்ணி வைக்க தான் அவங்க கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சாங்களா? காதல் திருமணங்களே தப்புன்றீங்களா?
காதல் திருமணங்கிறது தாய் தகப்பன் சம்மதத்தோட நடந்தா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுமா. சம்மந்தம் இல்லாத அந்த சில நாடக அதெல்லாம் இருக்கு, இப்படிலாம் இடையில தான் போயிட்டு இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வந்து ஜாதி ரீதியில தான் வேண்டான்னு சொல்றதே, நாட் ஃபார் அவங்க வந்து பணக்காரங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி பேரண்ட்ஸ் எதிர்க்கிறதே வந்து சமுதாயங்கிறது வந்துமா நம்ம வேணா சிட்டியில தெரியாது. கிராமப்புறங்கள்ல ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டிலேருந்து போயிடுச்சுன்னா அந்த கிராமத்தில் இது வந்து யாரோ நம்ம சமுதாயம் சார்ந்த யாரோ போய் அவங்ககிட்டலாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. எங்கேயா ஒரு மூணு முடுக்கில் கூட அந்த கிராமம் இருக்கும். அந்த ஊர்லேருந்து அந்த அந்த குடும்பத்தை ஒதுக்கிடுவாங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னா அது ஒரு கட்டமைப்பு தானே, அது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை. அப்படியே போயிட்டு இருந்தால் அது தவறா போகுங்கிறதுனால அப்படி செய்யறாங்க. அது எல்லா கிராமத்திலையும் இருக்கு. நான் தான் சொன்னேன், சம்மதம் அப்படிங்கறதே ஜாதியை தாண்டி போக மாட்டேங்கிறாங்க. அப்ப இப்படியே போயிட்டு இருந்தா எப்பதான் ஜாதி ஒழிய? ஜாதி எல்லாம் ஒழியாதுமா. எனக்கும் 49 வயசு, நான் இறக்கும் நேரத்தில் கூட சாதி ஒழியாது. இது சும்மா பேச்சுக்கு இந்த டிஎம்கே பில்ல இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் திமுக அரசு இதெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டு, பெரியார் சொன்னார், நாங்கள் சொன்னால், கலைஞர் சொன்னால் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒழிய ஜாதியை ஒழிக்க முடியாது. இல்லை, என்னால் இதை ஏற்றுக்க முடியாது. இல்லை, நீங்கள் ஏற்றுக்காட்டாலும் என்னோட இது அதுதான், என்னோட நிலைப்பாடு அதுதான். அது வந்து தாய் தகப்பன் அது பிள்ளையா இருக்குது பொண்ணாக இருக்குது கஷ்டப்பட்டு வளர்த்து அவன் கடனோட வாங்கி படிக்க வச்சு எல்லா சுமையும் அவங்க சுமந்து இருக்கிறப்ப நீங்கள் வரல அந்த குடும்பத்தையே வச்சு விட்டுட்டு ஓடுறீங்கன்னா அது என்ன நிலைப்பாடு? அட்லீஸ்ட் அவங்க அப்பா அம்மாட்ட அவங்க அனுமதி அது வாங்குறதுக்கு என்ன அதை ட்ரை பண்ணணும்ல. சொல்ற மாதிரி பெர்மிஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்றதே கூட ட்ரைனா வந்து அங்க ஏற்கனவே வந்து படிப்பினையே அவங்களுக்கு வந்து ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க தானே. அப்புறம் எப்படி ட்ரை பண்ணுவாங்க? இல்லை, அது ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளோட பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் அப்படிதான். இங்க தமிழர்களுடைய சொல்ற ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லுவார் பாரதியார். அவரே பிராமின்னு சொல்லி பேசுறாங்க. அது அவர் அந்த பெருமையை சொல்லலையே. இல்ல, அவரு அவரை இப்ப பேசுறான்ல, இப்ப பேசுறவன் பாரதியார் என்னன்னு பேசுறான், அவரு பிராமின் தான் பேசுறான். அது அவரே பேசுறாங்க அப்படி சொன்னவர். அதை நம்ம அந்த காலத்துல அவர் சொல்லிட்டு போனாருன்னு வச்சுங்களேன். காதல் எப்படி ஜாதி பார்த்து? இல்ல அப்படின்னா அப்படியே அந்த காதல் வருதுங்கிற காதலே வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இருக்கட்டுமா, அது வந்து ஹியூமன் ரைட். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா என்ன ஆகுது அந்த காதல்? யாரோ ஒரு உயிர் பலி போகுதுல. எதுக்கு உயிர் போகுது? உயிர் பலி ஏன் ஆகுது? ஆமா, இப்ப ஏதாவது அந்த மாதிரி போறப்ப அவங்க குடும்பத்தார் சார்பா ஏதாவது பிரச்சனை ஆகுது. அப்ப இந்த மனநிலை வந்து மாறவே வேண்டாங்கிறீங்களா? மாற வேணான்னு சொல்ல, அந்த மாதிரி மக்களோட இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த அரசும் இருக்கணும். அந்த பிள்ளைங்களும் தாய் தகப்பனோட வழி சொல்லி தான் கேட்கணும்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, அப்படி இல்ல. நீங்க சொல்ற மாதிரி தாய் தகப்பன் சொல்ற ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்ப இயற்கையாக வர அந்த காதல்ங்கிற உணர்வே வரக்கூடாதுங்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஏமா, தெரியாத இடத்துல எவ்வளவோ என்னமோ இப்போ சிட்டில எல்லாம் நடக்குது, நம்ம அதெல்லாம் தெரியல. கிராமப்புறங்கள்ல இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்தா அது வந்து அவங்க குடும்பத்தை பாதிக்குது. அதனால அவங்க சில விஷயங்களை கௌரவத்துக்காக பண்றதுனால சில பிரச்சனைகள் வருதுங்கிறாங்க. கலப்பு திருமணங்கள் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் மாறும் அப்படின்னு தானே கலப்பு திருமணங்களுக்கு கம்யூனிஸ்ட் வந்து வரவேற்பு. எங்க மாறுனுச்சு? இவங்க எந்த பிரச்சனையும் இவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. நாளைக்கு அந்த பிள்ளைங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலு நாச்சியாருக்கு சிலை வச்சிருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். நம்ம வந்து என்ன கோரிக்கை வச்சோம்னா, இந்த பெண்கள் பாலியல் பிரச்சனைகள் இவ்வளோ நடக்கிறதுனால தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அது மெரினாவில் ஓப்பனில் வேலுநாச்சியாரோட வச்சு அவங்களோட வீர வரலாற்றை நீங்கள் வந்து அங்கே அந்த எல்லாம் போகிறவங்க எடுத்து படிக்கிற மாதிரி அவங்களோட வரலாற்றை இது பண்ணுற மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படின்னோம். அவங்க வந்து காந்தி மண்டபத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. இருந்தாலும் பாராட்டுக்குரிய விஷயம்தான். வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிவகங்கையில் மட்டும்தான் ஒரு மணிமண்டபம் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில். இப்போ அடுத்தபடியாக இந்த சென்னையில் தான் வச்சுருக்காங்க. இவங்க தான் அவங்க செஞ்சுருக்குது. திமுக வந்து சமூக நீதிக்காக வந்து போராடக்கூடிய கட்சி, சமூக நீதியை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அவங்க தான் வந்து இப்போ அவங்க அப்படி இருக்கிறவங்க தான் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்த இவங்களுக்கும் சிலை வச்சிருக்காங்க. அப்போ வேலு நாச்சியாருக்கும் சிலை வச்சிருக்காங்கன்னா ஸோ அதாவது அவங்க வந்து இந்த குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்கன்னு இல்லை, அவங்களுடைய அந்த பெண்ணை அவங்க அந்த ராணியை போற்று விதமாக தான் அதை வைக்கிறாங்களே, சமுதாயம் சார்ந்தது கிடையாது.
சமூக நீதியாவே அவங்கள வந்து சுதந்திர போராட்ட வீராங்கனையாவே வச்சா கூட நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்காக வைக்கல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இதுவும் உங்களோட இதுல இருந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தானே இருக்கலாம். இப்போ விஜய் எல்லாம் இப்போ அவரோட ஏதோ கொள்கை இதில் வந்து இப்போ வீரமங்க வேலுநாச்சியார் ஃபோட்டோலாம் போடுறாங்க. அது என்ன கான்செப்ட்னே தெரியாதுல்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி இப்போ இது வந்து ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை இருந்துச்சு. வேலுநாச்சியாரோட சிலையை வந்து சென்னை மெரினாவில் வைக்கணும் அப்படின்னு நீண்ட கால கோரிக்கை எல்லாருமே வச்சாங்க. கம்யூனிட்டி ரீதியானு கிடையாது, பொதுவாக தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எல்லாருமே வச்சாங்க. அதுக்கு ஒரு இப்போ எலெக்ஷன் வர்றதுனால சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த வேலுநாச்சியார் சிலை வந்து இப்போ நம்ம காந்தி மண்டபத்தில் வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு வந்து நீங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா கோவில் வளாகத்துக்குள்ளே அவரோட சிலை வைக்கணும் அப்படிங்கிறது சொன்ன மாதிரி. அது வந்து கோவில் வளாகத்தை தாண்டி ஒரு இடத்துல இருக்கும். ஸோ உங்களோட அந்த கோரிக்கை வந்து அதாவது எவ்வளோ காலமாக இந்த கோரிக்கையை வந்து நீங்கள் வைக்கிறீங்க? அதுக்கு வந்து ஏன் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல ரெண்டு ஆட்சியிலையுமே? இது வந்து கோரிக்கைங்கிறது ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். நம்ம என் முன்னோர்கள் கூட வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஆரம்பித்ததுலேருந்து இந்த 18 வருஷமாக இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக வைக்கிறோம். ஏன்னா இந்த ராஜராஜ சோழன் சதய விழாவுக்கு எல்லாம் போகிறோம், இப்போ டெல்டாவிலாம் எல்லாம் போகிறோம். அப்போ அது வந்து கோயில் வளாகத்துக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல. அதே நேரத்தில் டூரிஸ்ட் எவ்வளோ பேர் வர்றாங்க, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வர்றாங்க. அது கோயிலை பார்த்துட்டு போகிறாங்களே, அந்த கட்டின மன்னர் யாருன்னு தெரியாதுல்ல அவங்களுக்கு. இது வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ராஜராஜ சோழன் சிலையை. எல்லாருமே போய் அதான் ராஜராஜ சோழன் சிலைன்னு தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோம், கோயில் வளாகத்துக்குள்ளே கோயில் இல்லை, அட்லீஸ்ட் அந்த காம்பவுண்ட் உள்ளுக்குள்ளே வச்சு இந்த கோயிலை கட்டியவர் இல்ல. அது வந்து கோயில் கோபுரத்தை பார்த்தே நிறைய பேர் ராஜராஜ சோழன் சொல்லுவாங்கம்மா. இல்ல அது சொல்லலாமா, அதெல்லாம் இருக்கு, புரிஞ்சவங்க தெரியும். வெளிலேருந்து இப்போ ஃபாரின்லேருந்து கூட வர்றாங்க, எங்கே பார்த்தாலும் ஒரு சுற்றுலா பயணிகள் வர்றாங்கல்ல பெரிய கோயிலுக்கு. அப்போ அது உள்ளுக்குள்ளே அந்த சிலையை வச்சா என்னங்கிறோம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்சம் உங்களோட கம்யூனிட்டியோட புகழ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். கம்யூனிட்டின்னு நம்ம அப்படி போய் ஒரு ஆசிய கண்டத்தை ஆண்ட ஒரு மன்னரை வந்து நான் அதுக்குள்ளே அதில் குறிப்பிட விரும்பல. ஒரு தமிழ் மாமன்னராகவே நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு அது கருத்து வேறுபாடு கிடையாது. இல்லை, இதுலேயுமே இஷ்யூ எங்கே வருதுன்னா, இப்போ உங்கள் சமுதாயம் சார்ந்து இவங்க எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதனால இவங்களோட சிலையை வந்து ரொம்ப பெருசாக வந்து வைக்கணும். அப்போ அது மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு பெருசாக வைக்கணும்னு சொல்லலாமா, அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே வைக்கணும். பெருசாக இல்லை, அந்த இருக்கிற சிலையே போதும். பொதுவாகவே தேவர் சமுதாய மக்களுக்கும் இம்மானுவேல் சேகரனாரை கொண்டாடக்கூடிய ஆதி திராவிடர்களுக்கும், அதாவது தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இடையில தான் நிறைய கிளாஸஸ் வருது. அது ஏன்? அது அங்கே உள்ள சில பிரச்சனைகள், சில கும்பல் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாங்களே ஒழி, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனைலாம் இல்லை, அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கு. அப்படி சரி பண்ணதான் பெயர்களை மாற்ற முயற்சி. பெயரை மாற்றினா முடியுமாமா? அது எங்கே நெல்லையில் சொல்கிறேன்னா, அதுக்கு வந்து இவங்க எந்த இதுவுமே எடுக்கலை. யார் பேசினாலும் உங்கள் பாட்டில் அமைதியாக இருக்குது இந்த அரசு. அங்கே கலவரங்கள் வருது. இல்லை, ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துல நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எதுவுமே செய்யக்கூடாது, நாங்கள் அடிச்சுப்போம், ஆனால் கவர்மெண்ட் தான் பார்க்கணும். இது எப்படி? இல்லை, நான் இது வந்து நம்ம சொல்கிறது வந்து பள்ளிகளுக்கு சொன்னோம். இது நெல்லை மாவட்டத்தில் அந்த சமுதாய ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். அதில் போய் நாங்கள் எங்கே வந்தோம், சமுதாயம் எங்கே போணுச்சு? அது ஏதோ பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இந்த டீமா அந்த டீம், சமுதாய பிரிவினைகள் இல்லை, கிளாஷஸ் வரலன்னா எதுக்கு அங்கே காவல்துறை வரணும்? இல்லை, இப்போ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ அங்கே தானே பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறாங்க சமுதாய ரீதியாக. அதை காவல்துறை தான் அதை பண்ண. பிரச்சனை ஏன் நடக்குதுன்னா ஆதிக்க மன ரீதியில தான் அந்த பிரச்சனைகளே வருது. ஆதிக்கம்னா யாரும் ஆதிக்கம் செலுத்துறான்னு சொல்லுங்க. ரெண்டு சைடுமே தான் சொல்றேன், நாங்க பெருசு நீங்க பெருசு. அது வந்து அப்ப ஆதிக்கம்னா ஒரு சமுதாயம் அப்படி பண்ணா சொல்லலாம், ரெண்டு பேருமே அப்படின்னா அது எப்படி ஆதிக்கம்னு சொல்ல முடியும்? அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அரசு தான் அதை தீர்வு காண முடியும். இதில் வந்து ஜாதி வையை ஒன்றும் அங்கே போய் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து ரெண்டு தரப்புமே வந்து சுமூகமாக இருக்கணும்னு தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம். நான் நினைக்கிறோம்,
அதேமாரி அந்த தரப்புல பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் இந்த மாரி உள்ளவங்க அதை தான் நினைக்கிறாங்க. அதை தாண்டியும் வருது அப்படிங்கிறது தானே பிரச்சனை. இங்க அது எல்லா மாவட்டத்திலையும் இருக்குமா? இப்போ ஒரு இருக்கிறத தான் சார் இல்லாம பண்றதுக்கு தான் சமூக நீதினு பெயர் மாற்றம் செய்யறாங்க. பேர் மாற்றம்னா ஒரே ஒரு சமுதாயத்தில் உள்ள பள்ளிகளை மட்டும் பேர் மாற்றம் பண்ணால் அங்கே சமூக நீதி சமத்துவம் ஆயிடுமா? அது ஆகாது. அது இன்னும் மேற்கொண்டு பிரச்சனையை தான் உருவாக்கும் அரசுக்கு. நான் அந்த இதுக்கே வரல. அங்கே நடக்கிற அந்த சமுதாய பிரச்சனைகளுக்கு இதுக்கு சாதி தலைவர்கள் காரணம் கிடையாது. அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை இல்லாத அளவுக்கு எப்படி நம்ம ஒரு பேசுகிறோமோ ஒரு பேட்டி கொடுக்குறோமோ அதில் ரொம்ப இதாக பேசாமல் அது ஓரளவுக்கு மிங்கிளாக போகிற மாதிரி தான் நம்ம எல்லாமே பேசுகிறோம். எங்கள் தேவர் கம்யூனிட்டி உள்ள தலைவர்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. அங்கேயும் ஒரு சில ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் அப்படி தான் இருக்காங்க. நம்ம குறையெல்லாம் சொல்லலை. அவங்களும் என்னென்னா குறைஞ்சபட்சம் நம்ம பேசுகிறதுனால இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது ரெண்டு சமுதாயத்துன்னு எல்லாம் கருத்தில் தான் பேசுகிறாங்க. அதை மீறி நடக்குது சில சம்பவங்கள்லாம் அது காவல்துறை தான் நடவடிக்கணும். தமிழக அரசு தான் அந்த மாவட்டத்து மேலே ஒரு அக்கறை செலுத்தணுங்கிறாங்க. அதாவது மக்கள் மன ரீதியில மாற்றம் வராதுங்கிறீங்க, ஆனால் காவல்துறை சண்டை வராமல் இது கிரிமினலாக போகிறப்ப அது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமையா இருக்கும். அப்போ அது என்னதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க? இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இது சும்மா பேச்சுவார்த்தையில் நடக்கல. ஒரு பக்கம் நீங்க உட்பட நிறைய சாதியை சார்ந்தவர்கள் அவங்கவுங்க பெருசு அப்படின்னு சொல்லி பெருசுங்கிற நீங்க சொன்ன மாதிரி பெருசுங்கிறது இல்லைனாலும் எங்களுடைய பெருமை எங்களோட இருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ பெரியாரிசம் அப்படின்னு பேசக்கூடியவங்க எல்லாமே ஒன்று தான், எங்களுக்கு இதுன்னு அந்த தனித்தனி பிரிவினைகள் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்குவாலிட்டிங்கிறதே வராது அப்படின்னா இவ்வளோ காலம் தொட்டு படிப்படியாக, அதாவது கல்வி இதை பெருசாக மாற்றி இருக்குன்னு சொல்லலாம். படிக்கிறவங்க பெருசாக ஜாதி பார்க்கறது இல்லை. கலப்பு திருமணங்கள் இன்னைக்கு ரேஷியோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது அங்கே ஈக்குவாலிட்டி வருது அப்படின்னா இப்போ இது பற்றி உங்களோட பார்வை என்ன? அப்போ இன்னும் ஒரு 1000 வருஷம் கூட ஆகட்டுமே, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஈக்குவாலிட்டி மனப்பான்மை இந்த ஜாதி ஒழியாத அது தானா உணரணும். அது எப்போ ஆகும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த 1000 வருஷம் கழிச்சாலாவது இந்த ஈக்குவாலிட்டிங்கிறது வரணுமா? அது ஒரு காலகட்டத்தில் ஒரு 2-3 தலைமுறைக்கு பிறகு அது வரலாம், வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம இருக்கிற வரைக்கும் ஜாதி அது இல்லை. இந்த காலகட்டத்தில் ஜாதி இல்லாமல் இல்லைம்மா. சும்மா நீங்கள் அதாவது ஜாதி இருக்குன்னு எனக்கும் தெரியும் சார். ஜாதி இருக்கான்னு நான் கேட்கல, இருக்கணுமான்னு கேட்குறேன். இருக்கணும். அவங்கவுங்க அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க அந்த கலாச்சாரம் அவங்க பண்பாடு அப்போதான் அது கரெக்டாக இருக்கும். எல்லாருமே மனுஷங்க தானே. இவங்க கலாச்சாரம் ஒன்று, நாங்கள் எங்கள் கலாச்சாரம் ஒன்று. மனுஷங்க தான்மா. எவ்வளோ சொன்ன மாதிரி இயற்கை அந்த மாதிரி என்னை இந்த சமூகமாவோ அவங்களே அந்த சமூகமாவோ படிக்கலன்னு இது தானா அந்த மக்கள் உணர்ந்து ஒரு இயற்கை ஏதோ ஒரு வகையில் அது உணர்த்தி அது மாறினா தானே ஒழிய இந்த காலகட்டத்தில் இயற்கை தான் உணர்த்ததில்ல. எல்லாருமே காலகட்டத்தில் இது சாத்தியமே கிடையாது. இந்த சமுதாயத்தை ஜாதியை ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரி சில புரட்சி செய்யற இல்ல சாத்தியமே கிடையாதான் நான் கேட்கல. அது வரணுமா வரக்கூடாதான்னு கேட்கிறேன். இல்ல அது இயற்கை கையில விட்டுருவோம், நம்ம அதை சொல்ல முடியாது. நான் சொல்றதை கேளுங்க. வரணுமா வரக்கூடாது இல்ல அது எப்படி இயற்கை சொல்றது மனிதர்கள் இப்ப அப்படி வந்திருக்கணும்னா இப்ப பெரியார் அவ்வளவு பண்ணி எல்லாருக்குமே ஒரே வானம் ஒரே பூமி, இயற்கை சொல்றது ஒண்ணுதான். கேளுங்க. இப்ப அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கும்னா இப்ப எல்லாரும் தூக்கி பிடிக்கிறீங்கல்ல பெரியாருன்னு, இப்ப அவர் இருக்கப்ப ஏதாவது கொஞ்சமாவது வந்திருக்கும்ல. எந்த மாற்றமுமே கிடையாது. இப்ப மாற்றம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இல்ல யார் சொல்லுவா? நீங்க சொல்லுவீங்க, ஸ்டாலின் சொல்லுவாங்க, இவருதான் திமுக சொல்லும். இல்லையே ரேஷியோ எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இல்ல சார், நானும் பார்த்திருக்கேன். நிறைய கலப்பு திருமணங்கள் நடக்குது. அது எங்கேயாவது நடக்குமா? சிட்டிக்குள்ள நடக்கும் தெரியாது. அவங்களுக்குள்ள போயிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராமங்கள்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால பிரச்சனைகள் தான் வரும்னு தான் சொல்றோம். ஏன் மற்ற சமுதாயத்தினரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் கேட்கல. இல்ல அது அவங்கவங்க முடிவெடுக்கிறது. அதே மாதிரி இல்லையே இங்க. அது ஏன் உருவாக்குது? ஏன் பிரிவினை? ஏன் அது ஏன்னா அந்த பெற்றோரோட மனசாட்சியை பார்த்தா நம்ம பேச முடியும். ஏன்னா எப்படி அவங்க ஒரு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க, ஒரு 20-25 வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க. வளர்த்ததுக்கு பிறகு இந்த பிள்ளைங்க அப்படி சொல்லாம ஓடுங்க. குழந்தைங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வழியாக வரவர்கள் தான் அவங்க வராங்கன்றதுக்காக நம்மளோட இதுதான் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்க பேசுறது இந்த காலகட்டத்துல எடுபடாது. இந்த காலகட்டத்துல எடுபடும். நீங்க சொல்றது உங்க காலகட்டத்துல எடுபடாது.
கலப்பு திருமணங்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இன்னும் 10,000 பெரியார் வந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாலினில் ஒரு 1000 ஸ்டாலின் வந்தாலும் சரி, இதில் மாற்றம் பண்ணுறதுக்கான வேலைகள் கிடையாது. இது வந்து ஃப்யூச்சரில் எத்தனை தலைமுறைகளுக்கு பிறகு இதெல்லாம் மாறும்னு நம்மளுக்கும் தெரியாது. இது அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். சமுதாய கட்டமைப்புங்கிறது இருக்கும். அதே மாதிரி நானும் ஒன்று சொல்கிறேன், எஜுகேஷன் வைஸ் இது வந்து மாறும், எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி. அது உங்களுடைய கருத்துக்களுக்கு தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி.